இனியும் இல்ல. நீ என்ன நீதியரசரு? நீங்க என்ன எனக்கு வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட் குடுக்குறது? நான் ஆ. அப்படித்தான் ஏன் பேசுவேன். நான் யார் தெரியுமா? புலனாய்வு புலின்னு சொன்னால், புலனாய்வு புலி இனி ஜெயிலில் போய் களி திங்க வேண்டியதுதான். அவர் மீது சட்டம் தன் கடமையை செய்யும். நிரந்தரமாக உள்ள போக வேண்டிய வேலை அவருக்கு வந்து செய்யும். வந்து அருண் ஐபிஎஸ் அந்த வேலையை செய்ய வேண்டியது வரும். இவரு தெலுங்கானாக்கு போனாராம். போலீஸ்காரங்க வந்து இவர் கார்ல வந்து பொல்யூஷன் சர்டிபிகேட் இருக்கான்னு சொல்லி கேட்டாராம். பொல்யூஷன் சர்டிபிகேட் நீங்க போனீங்கன்னா ஒரு சர்டிபிகேட் தருவாங்க, ₹200 இதை எடுக்காம இவர் வைத்திருக்கிறாரு. அப்ப தெலுங்கானா போலீஸ் வந்து கேட்டிருக்காங்க, எங்க சர்டிபிகேட் எங்கன்னு கேட்கும்போது இதற்கு வந்து காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு பத்திரிகையாளராக பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய தேசிய குழு உறுப்பினராக நான் சொல்கிறேன், உண்மையிலேயே சவுக்கு வந்து பத்திரிகை தர்மத்தை கருத்தில் கொண்டுதான் பேசுறாரா? இன்றைக்கு நீதிபதி வேல்முருகன் அழகா சொல்லியிருக்காரு. ஆர்டிகிள் 19 பயன்படுத்தி எங்களுக்கு வந்து பேச்சுரிமை இருக்குங்கிற பயன்படுத்தி எப்படியெல்லாம் செய்திருக்கிறார் என்பதை ஒரு பெரிய பட்டியலா என்ன செஞ்சிருக்காரு அருண் ஐபிஎஸ் வந்து வழங்கியிருக்கிறார். கூடவே நீதரசர் வேல்முருகன் சொல்லியிருக்காரு, இவர் மீது உள்ள தமிழ்நாடு லெவல்ல இருக்கக்கூடிய